சாமியாடியோட 10 மன வலிகள் இன்னைக்கு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாதாரண பெருமக்களுக்கும் சாமியாடிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த பதிவுகளை கேட்ட பின்பு தெரியும். நம்ம எல்லையில் சாமியாடி இருக்காங்க அப்படின்னா, சாமி வர்றாங்க, சாமி ஆடுறாங்க, அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சாமி ஆடுற ஒரு மக்களை 1000 குறை சொல்லி மனவலிகளையும் வேதனைகளையும் உண்டாக்கி அவங்கள நாம் திருப்பி அனுப்பிச்சிடுவோம். ஆனால் அவங்களுடைய அந்த மன வலிக்கு காரணம் என்ன? ஏன் அந்த எல்லையில் அவங்க சாமியாடிகளாக தீர்மானிக்கப்படுறாங்க? எதுக்கு அந்த அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்குது? எதுக்கு அவங்க சாமி ஆடணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உதயமாகுது? சரி, இதெல்லாம் இருக்கட்டுமே. உண்மையான தெய்வம் வருது, ஆண் மேலையும் பெண் மேலையும் அந்த தெய்வம் வருது அப்படின்னா, அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற மன வலி இருக்குல்ல, அந்த மன வலி, அதுக்கு தீர்வு யாரு கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? எந்த சாமி மேலே வருதோ அந்த சாமிகிட்ட தான் அவங்க நொந்துக்கணும். அந்த சாமியை உடனுக்குடனே பேசிடுமா? உடனுக்குடனே பதில் சொல்லிடுமா? சொல்லாது. எப்படி பல வேதனைகளில், பல குழப்பங்களில், பல பிரம்மைகளில், பல விஷயங்களை தனக்குத்தானே சரி பண்ணி ஒரு உடம்புல காயம் ஏற்பட்டால் நாம் எப்படி மருந்து போட்டு நம்மளை நாமளே சரி பண்ணுறோமோ, அதே மாதிரி மீண்டும் மீண்டும் வர்ற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். அதுபோன்ற சாமியாடி பெருமக்களுக்கு ஏற்படுகிற 10 மன வலிகளை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லையில் இருக்க சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கள்ல, அந்த பெருமக்களோட நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பொய்யா ஆடுறவங்க, போலி ஆடுறவங்க, சொந்த பந்தங்களுக்காக தன்னுடைய கௌரவத்தை உயர்த்தணும்னு சாமி ஆடுற பெருமக்களை பற்றி நான் சொல்ல வரல. எப்படி அந்த இயற்கை சாட்சி சொல்லும். அப்பேற்பட்ட அந்த சாமியாடி பெருமக்கள் சாமி ஆடும்போது அவர்களுக்காக அவர்களுடைய மனவலியத்தை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அப்படி என்ன மனவலிங்க? நான் சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன மனவலி? என் மேலே உண்மையாக சாமி வருது, நான் உண்மையாக இருக்கேன், நீதியாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், சாமி என்னையை தொற்றுக்கு, நான் ஆடணும்னு ஆசைப்படலை, ஆனால் மீறி சாமி என்னையை தொற்றுச்சு, சாமி எனக்குள்ளே நின்று எனக்குள்ளே பரிபூரணமாக நிறக்க நிற்கிது. எனக்கு என்னென்ன வழி கிடைக்கும்? அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வழி கிடைக்கும்? ஆண்களுக்கு என்ன கிடைக்கும்? பெண்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 மனவலிகள் என்ன? அந்த 10 மனவலிக்கு மருந்து எங்கேயும் கிடைக்காது. இப்போ நான் சொல்ல போகிற அந்த 10 மனவலிக்கு மருந்து எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இருந்தாலும் இந்த பதிவில் அதை சொல்ல காரணம் என்ன? அந்த மனவலிக்கு மருந்தும் இருக்குது. அதை கடைசியில் எப்படின்னு அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு நான் அறிஞ்சதை நினைவு கூறதான் இன்றைக்கி இந்த பதிவு. சரி, என்ன மனவலி? அப்படி என்னங்க மனவலி? என்னங்க பெரிய மனவலி? சாமி தான் உங்கள்கிட்ட வருது, சாமி தான் ஆடுறீங்க, வேற என்னப்பா வேணும்? அப்புறம் என்ன மனவலி அப்படின்னு கேட்கலாம். மனவலி என்னென்னு ஒன்றொன்னா சொல்கிறீங்க. முதல் மனவலி என்ன தெரியுமா? சாமியை உடம்புல வந்த உடனே அந்த சாமியை சுமக்கிற அந்த அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த பக்குவம், அந்த சாமியை சுமக்கிற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த சாமியை என் உடலில் நான் தாங்கி நிற்கிற அந்த சக்தி, என் உடலில் அந்த ஆற்றல் இருக்குல்ல, அது எனக்கு கிடைக்க முதல் ஒரு சாமி தொட்ட நாள்ல இருந்து 3 வருடங்களாக நான் படாத பாடுபடுவேன். ஏன்? எனக்குள்ளே வந்துருச்சப்பா, சாமி வந்துருச்சு. அந்த சாமியை நாம் பொத்தி பாதுகாக்கணும். இவ்வளோ நாள் பேசாத சாமி இப்போ வந்துருச்சு. இனிமேல் அந்த சாமி பேசாமல் போயிடக்கூடாது. சாமி நம்ம மேலே வந்ததுனால நாம் சரியாக இருக்கணும். நமக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் ஒதுக்கி தெய்வத்துக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்துக்காக தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய இன்பங்களை அர்ப்பணித்து அந்த தெய்வத்துக்காக இருக்கிற அந்த பெருமக்கள் இருக்காங்களா, அதுதான் முதல் வழி. இது வழி அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 10 நாள் விரதம் இருக்க முடியுமா? ஒரு 21 நாள் விரதம் இருக்க முடியுமா ஐம்புலன்களை அடக்கி? ஆனால் சாமி ஆடி உள்ளே நின்றுச்சு, சாமி நின்றுச்சு அப்படின்னா காலத்துக்கு அந்த தேகம் அந்த தெய்வத்துக்கு நேராக நிகராக இருக்க வேண்டிய காலகட்டங்களில் சரியாக இருக்கணும். வெள்ளியாக இருக்கலாம், செவ்வாவாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், அமாவாசையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம், வளர்புறையாக இருக்கலாம். இது போன்று எந்த ஒரு நாட்கள் அந்த சாமிக்காக அந்த சாமியாடி ஒரு மக்கள் அர்ப்பணிச்சிருவாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதான் அப்பா அந்த குலசாமி எல்லையில் குலமக்கள்கிட்ட அப்பா நான் இப்படிலாம் இருக்கேன்னு போய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்பா என்ன உன் மேலே வந்து சாமியா? என்ன நீ மட்டும் தான் சாமியாடுறியா? அப்படிங்கிற மாதிரி பல்லில் அப்படியே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிட்டு போயிடுவான்.
ஆனால் அவர்கள் பட்ட சாமி இருக்கு இல்லை அது வேறங்க, அடுத்த விஷயம். ஆனால் அந்த சாமி இருக்குன்னு நம்பி அவங்களுக்குள்ளேயே அவர்கள் அந்த தெய்வத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல வலின்னு இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். சரி, இது ஒன்று, சாமி வந்ததுனால சாமிக்காக, இது கூட வழி கிடையாது. தெய்வத்துக்காக செய்கிறோம், நாம் நம்ம சுகபோக விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறோம், அதனால ஒன்றும் இல்லை, சாமி நல்லா இருக்கணும் தானே நம்ம செய்கிறோம். அது நமக்கு மனவழின்னு கூட ஏற்றுக்க கூட அவசியம் இல்லை. சரி, இருக்கட்டும். ரெண்டாவது என்ன, வேற என்ன மனவழி அப்படின்னா, என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா என் சாமியோட எண்ணங்கள் எல்லாமே எனக்கு எனக்கு எனக்குள்ள உதயமாயிரும். என் தெய்வம் ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ என் மேலே வருது அப்படின்னா அந்த சாமிக்கு இருக்கிற எண்ணம், ஒரு எல்லையில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தோட எண்ணம் என்ன இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கணுமப்பா, எல்லைக்கு வர்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கணுமப்பா, எல்லையில் இருக்கிற எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கணுமப்பா, என் மக்களுக்கு தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வனை ஏவல் எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களையும் பாதுகாக்கணுமப்பா, ஒவ்வொரு எல்லைக்கு நான் வாசம் பண்ணணுமப்பா, அவர்களுக்கு நெருக்கமாக என்னுடைய சக்தியை வச்சு நான் அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த சாமியோட குணம் அந்த சாமியாடிகளுக்கு வந்துடும். ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படி அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சாமியாடி, அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு, அந்த கும்பலில் ஒரு பங்காளிக்கு பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, நிறைய ஏவல், சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து பிரச்சனைகளுக்குள்ள சரியான பிரச்சனை. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை அவர் காதுக்கு வருது, அந்த சாமியாடிக்கு காதுக்கு வருது, இப்படி அந்த பங்காளிக்கு இது போன்ற பிரச்சனைகளில் அந்த அந்த வீட்டை சுற்றி அந்த மக்களை சுற்றி இருக்கிற அந்த ஏவல் அந்த இந்த வினைகளை இந்த சாமியாடிக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, துடிக்கிறாரு. சாமி வந்து துடிக்கலை, சாதாரண மனுஷனாக துடிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு சாமியாடி. ஐயோ நம்ம பங்காளிக்கா இந்த நிலமை, நம்ம அண்ணன் நம்ம தம்பிக்கா இந்த நிலமை அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு ஓடுற, அழைக்காமலே போகிறாருங்க, அழைக்காமலே போகிறாரு. போய் அந்த எல்லையில் இறங்கின உடனே சாமி பரிபூரணமாக வருது. சாமி வந்து பரிபூரணமாக இறங்கி ஓங்கி ஒரு அவயத்தை போட்டு அந்த எல்லையை சுற்றி இருக்கிற அனைத்தையும் அடித்து விரட்டி அவர் அந்த இடத்துல அந்த குடும்பத்தை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டு அவர் வந்துட்டாரு. வந்தவரை எந்த சனத்துக்காக இவர் அழைக்காம போய் சரி பண்ணாரோ அந்த சனமே அவரை மதிக்கலை, அந்த சாமியாடியை மதிக்கலை, அந்த சாமியாடியை கண்டுக்கலை, அந்த சாமியாடிக்கு தேவையான அந்த ஒரு அங்கீகாரத்தை ஒரு மரியாதையை அதை கொடுக்கல. அப்போ அவருடைய மனசு எப்படி பாடாப்படும். இப்போ நான் இருக்கேன், என் சாமியோட குணம் எனக்குள்ள உதயமாகுது, இந்த பங்காளியை சரி பண்ணணும்னு நான் போய் என் மேலே இருக்க தெய்வத்தை நினச்சி நான் போகிறேன், அந்த எல்லையில் இருக்க அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அந்த சரி பண்ண மக்களுக்கு ஒரு நன்றி இருக்கணும்ல, ஒரு விசுவாசம் இருக்கணும்ல, அது இல்லை. நீ என்னடா அப்படின்னு மேலே வெறுக்கிற அந்த சாமியை மறந்து, சாமியாடிங்கிற நிலையை மறந்து தூக்கி எறிகிறாங்க. இதெல்லாம் நடக்கும், சாமியாடி ஒரு மக்களுக்கு நடக்கும். இது இரண்டாவது மனவழி. சரிங்க, மூன்றாவது மனவழி என்ன, நான் சாமியாடியாக இருக்கேன், நான் சாமியாடியாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற மூன்றாவது மனவழி என்ன அப்படின்னா போராட்டம். அனுதினமும் போராட்டம், எப்பெல்லாம் சாமி கும்பிட்டு நடக்குதோ அப்பெல்லாம் போராட்டம், நிறைய பகை. எப்படி நான் போய் நின்னா, அந்த சாமியாடி போய் நின்னா அந்த இடத்துல அந்த சாமியாடிக்கு எதிராக இருக்கிற முக்காவாசி பேர் நிற்பேன். ஏன், உண்மையா ஏப்பா இதுதான் நடக்கணுமப்பா, நல்ல உண்மையான யாரும் சரியானதை மட்டும் நடக்கணும்னு அந்த இடத்துல அவங்க ஓங்கி சொல்றதுனால சொந்த பந்தங்களுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி முருகி அங்கிட்டு நிற்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறது. அதுவே ஒரு பெரிய மனவழி ஆயிரும். அவர் என்ன சொல்றாரு, நியாயமான கருத்து யாரா இருந்தாலும் நியாயத்தை செய்யப்பா, நியாயத்தை நடைமுறைப்படுத்தப்பா, உண்மையா இருப்பா, நீதியா இருப்பா, இதுதானப்பா நம்ம தெய்வத்துக்கு பிடிக்கும், இதுதானப்பா அந்த எல்லைக்கு பிடிக்கும், இதை செய்யாதனால அந்த இடத்துல தட்டி கேட்கறதுனால இருக்கிற முக்கால்வாசி பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த சாமியாடியை காயப்படுத்துறது, சொல்லால அப்படி எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுறது, அந்த அதிகார போதை சொந்த வந்து அதிகமாக இருக்குன்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த சாமியாடியை சொல்லாலையும் சரி அடித்து வீழ்த்தி மனசை காயப்படுத்துறது தான் மூணாவது. சரி, நாலாவது மனவழி என்ன அப்படின்னா, எந்த பக்கம் இருந்து என்ன நடக்குது என்ன வருதுன்னே தெரியாது. எப்படி நான் நல்லா இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நல்லவனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு பகையாளிகள் அதிகமாக இருப்பாங்க. அந்த பகையாளிகள்னால தொடர்ந்து ஒன்று விட்டு இன்னொன்று விட்டு இன்னொன்று, ஒருத்தன் போகிறானா ஒரு செய்வனையா, ஒரு ஏவலா, ஒரு சாமியை முடக்கணுமா, என்னைய முடுக்கணுமா, இல்லை என் தெய்வத்தின் மேலே அந்த தெய்வத்தை முடக்கணுமா, அந்த தெய்வத்தை நான் போய் வணங்க முடியாமல் அந்த தெய்வத்தோட அதிகாரம் எனக்கு கிடைக்காம என்னென்ன செய்யணுமோ எல்லா வினைகளையும் தீய வினைகளையும் செய்வேன். அது எல்லாத்தையும் சரி பண்ணி சகிச்சு அப்படியே ரத்த கண்ணீர் விட்டு
எல்லாத்தையும் அப்படியே ரத்த கண்ணீரிலேயே குளிச்சு அதில் மீண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நொடியும் அடிச்ச அந்த வினையை சரி பண்ற வரைக்கும் துடிக்கிற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். இது 4வது குறை, 4வது மனவழி. சரிங்க, 5வது மனவழி என்ன அப்படின்னா, என் மேலே சாமி வந்துருச்சு, என் மேலே சாமி வந்தா நான் நீ என்னைய மதிக்க வேணாமாப்பா, நீ என்னைய மதிக்க வேணாம், நீ என்னைய நீ துடைக்கிற குச்சியா கூட நீ விட்டு என்னை தூக்கி எரிஞ்சிரு. ஆனால் என் மேலே இருக்க சாமியை மதிக்கணும்ல. அந்த சாமி தானப்பா உன்னைய காத்து நிற்கிது, அந்த சாமி தானப்பா இந்த எல்லையை காத்து நிற்கிது. என் மேலே நீ சாமி வரலன்னு நீ சொல்கிற, ஆனால் எனக்கு தெரியுதாடா என் அந்த சாமி மலவோல நிற்கிதுன்னு. மக்களுக்கு தெரியுதே, நடக்கிற நிகழ்வுகளில் தெரியுதே அந்த சாமி என் மேலே மலவோல என்கிட்ட நிற்கிதுன்னு. அப்போ அந்த சாமிக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நீ என்னைய மதிக்கலை, எனக்கு கோவம் வராது. எல்லாத்தையும் காத்து நிற்கிற சாமி என் மேலே நிற்கும் போது நீ என்னை மதிச்சு தானே பார்க்கணும். என்னை மதிக்காமல் நீ போன அப்படின்னா கோவம் வருமா வராத? மதிக்காம சாமியாடி பெருமக்கள் அந்த இடத்துல போற்றப்படாம, சாமியாடி பெருமக்கள் அந்த இடத்துல வணங்கப்படாம, சாமியாடி பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், அதிகாரம், மரியாதைகள் வழங்கப்படாம அங்கே அவர்கள் புறக்கணிக்கப்படும் போது ஏற்படுகிற மனவழி இருக்குல்ல, பெரிய மனவழி சாமியாடி பெருமக்களுக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் தனிப்பட்டு நீ என்ன, அதனால அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. எனக்கு செஞ்ச அந்த அவமானம் என் மேலே வர்ற சாமிக்கு ஆயிடுச்சேங்கிற அவங்க துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல, அதான் மனவழியா மாறும். சரி, இது 5வது மனவழி. சரி, 6வது மனவழி என்ன? சாமியாடிகளுக்கு கிடைக்கிற 6வது மனவழி என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, என் மேலே இருக்கிற சாமியை எப்படியாவது அந்த சாமியை சாச்சிடணுமப்பா, சாமியை விளக்கிறணுமப்பா, சாமியை முடைக்கிறணுமப்பான்னு ஒரு கல் ஒரு அம்பு எய்கிறத தொடர்ந்தாப்புல அப்படியே அடிச்சு அவனை எப்படி சொல்றது, சாமியே வேணாமடான்னு விட்டு ஓடுற நிலைக்கு அடிப்பாங்க. நடக்குங்க. என்னங்க இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் ஒரு சில இடங்களில் பேசுறீங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். கோவம், அப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் மேலே கோவம். அப்போ என்ன ஆகும், ஒரு ஆணு சரி ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே இது மாதிரி எப்படி நேருக்கு நேரம் இல்லைங்க, தாந்திரிகம், தீய வினைகள், எந்த தெய்வ சக்தி அவர்களை பாதுகாக்குதோ அந்த சக்தியை புரிஞ்சுக்காம எதிர்த்து அடிச்சு அந்த சாமியாடிய அப்படியே சீர் உழைக்கணும், நிலகுலைய வைக்கணும். அது எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு அப்படியே நல்லா சமஸ்தானத்தில் நின்று சபையேறி கலரியேறி ஆயுதத்தை தூக்கி ஆடுறாங்களா அந்த பெருமக்கள், அவர்களுக்கு கிடைக்கிற பெரும் மனவழி தான். காலத்துக்கும் கிடைக்கும். ஏப்பா இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு தெரியாது, நாளைக்கு ஒன்று வரும், நல்லா இருப்போம் நாம் நினைப்போம். ஆனால் நமக்கு கனவுகளில், நமக்கு நடக்கிற நிகழ்வுகளில் ஆத்தே என்னடா முன்னாடி பேசிட்டு பின்னாடி முதுகில் குத்துறாயிலே, யாரடா நம்புறதுங்கிற மாதிரி மனக்குழப்பத்தோடு இருப்போம். இதுதான் 6வது மனவழி. சரி, 7வது மனவழி என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் நமக்கே இப்படி இருக்கு, என்னப்பா என்னைய காக்கிற தெய்வம், நம்மளை காக்கிற தெய்வம் எல்லாம் இப்படி கிடக்க, பராமரிக்காமல் கிடக்க, தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய முடியலையே, அந்த தெய்வத்துக்கு தேவையானதை சரியாக செய்ய முடியலையே, இத்தனை இடையூறு நடக்குது, இத்தனையெல்லாம் நம்ம சாமி நம்மகிட்ட காட்டி கொடுக்குது, நம்ம போய் மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் யாருக்கிட்ட சொல்லணுமோ எல்லா மக்களையும் கூட்டி சொன்னால் ஒரு வய ஒன்றா நிற்கலையாப்பா, எல்லா பையனும் ஆளாளுக்கு ஒன்று விட்டு விலகி யாருமே அதுக்கு ஒரு கூடி வந்து அந்த தெய்வத்தை சரி செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கம் மனவழி தான் 7வது மனவழி. இந்த மனவழியெல்லாம் இந்த ஒரு வருஷம், இந்த வருஷமா அடுத்த வருஷம் சரியாகுமாப்பா, அதுக்கடுத்த வருஷம் சரியாகணும், பல வருஷமா இருக்கும். எப்படியாவது நம்ம எல்லையை, நம்ம சாமியை எல்லாரும் ஆளைப்போல ஊரைப்போல நாட்டைப்போல நம்ம சாமியும் கும்பிடணுமப்பா, நம்ம சாமிக்கு தேவையானதை செய்யணுமப்பா, நம்ம சாமிக்கு ஒரு திருவுருவ சிலை வைக்கணுமப்பா, நம்ம சாமிக்கு ஒரு ஆயுதம் எடுக்கணும், நம்ம சாமிக்கு ஒரு கரகத்தை சோடிக்கணும், நம்ம சாமிக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும், நம்ம சாமிக்கு தேவையான வழிபாடுகளை கொடுக்கணும்னு துடிச்சு முன்னாடி நிற்கிற மக்கள் யார்? அந்த சாமியாடி ஒரு மக்கள் கிடைக்காது. காலத்துக்கு ஏக்கத்தோடு நிற்பாங்க. அப்போ அவங்க வசதியாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற மனக்குறை என்ன, நான் நல்லா இருந்தாலும் என் சாமி நல்லா இல்லையே, என் வீடு நல்லா இருந்தாலும் என் சாமி இருக்கிற எல்லாம் நல்லா இல்லையே அப்படிங்கிற மனக்குறை 7வது மனக்குறை. சரி, 8வது மனக்குறை என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, அசுத்தப்படுற மாதிரி, எப்படி குற்ற உணர்ச்சிகளை, என்னை நானே வெறுக்கிற மாதிரி,
தீய வினைகள், ஏவல், இது போன்ற பில்லி சூனியம், அது போன்ற அந்த செயல்களால் என்னை நானே என் மேல் இருக்கும் தெய்வத்தை வணங்க முடியாமல், என் எல்லைக்கு செல்ல முடியாமல், என் தெய்வத்துக்கு சேர வேண்டியதை செய்ய முடியாமல், என் தெய்வத்தை பற்றி சிந்திக்க முடியாமல் நான் படுற பாடு இருக்குல்ல, அதை 8வது மனவழி. எனக்கு ஏற்படுகிற என்னுடைய மன சிதைவு, என்னுடைய உடல் சிதைவு, என்னுடைய எண்ணம் சிதைவு, என்னுடைய கட்டுப்பாடு சிதைவு, இது எல்லாத்தையும் சீர்குலைக்கிற மாதிரி என்னை சுற்றி நடக்கிற அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த இடர், அந்த இடையூறுகளை, அந்த பெரும் வலி, பெரும் வலி, மாந்திரிகங்களும் தாந்திரிகங்களும் சேர்ந்து அதை சுற்றி அடித்து அந்த சாமியாடிக்கு கொடுக்குற வழி பெரும் மனவழி. ஏன் என்கிட்ட இருக்கிறது இறை சக்தி இல்லை, அந்த இறை சக்திக்காக அந்த இறை சக்தியை முடக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் செய்கிறது. இறை சக்தியை பாதிக்கப்படாம முன்னாடி நின்று அடி வாங்கி நிற்கிறது அந்த சாமியாடி உடம்பு தான். நிறைய பேருக்கு தெரியலைங்க. சாமியாடி சாய்க்கப்பட்டால் அந்த சாமியும் சாய்க்கப்படும், அந்த சாமியும் விளக்கும், அந்த சாமி வலுவிழந்தால் நாம் எல்லாருக்கும் பெரும் கேடு, பெரும் ஆபத்துங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியல, தவறான வழியில் போகிற மக்களுக்கு. இதுதான் 8வது மனக்குறை. சரி, 9வது மனக்குறை என்ன? எப்படி சாமியாடிகளுக்கு கிடைக்கிற 9வது மனக்குறை என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, மனசில் 1000 ஆசைகள் இருக்கும், மனசில் 1000 எண்ணங்கள் இருக்கும், மனசில் எல்லா மக்களும் ஒன்றா சேரணும், எல்லா மக்களும் அன்னோனியமாக பந்தவாசமாக இருக்கணும், அண்ணன் தம்பி அங்காளி வங்காளி உருமக்க எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிற அந்த ஆசை நிறைவேறாமே போயிடும். 10 பேர் வந்தால் அடுத்து 10 பேர் விட்டி நிற்பாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர் வந்தால் 3 பேர் இருப்பாங்க. 7 பேரில் 3 பேர் 7 பேரையும் சிதைப்பான். ஒரு ஆள் 9 பேர்த்து அந்த குருவி கூட்டை கலைக்கிற மாதிரி, தேன் கூட்டை கலைக்கிற மாதிரி கலைச்சு சிதைச்சு மனசை மாற்றி சொல்லாலையும் செயலாலையும் பயத்தை காட்டி அச்சுறுத்தி அப்படி இப்படின்னு பேசியே நன்மக்களையும் அமைதியாக உடைக்கி நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதனாலேயே பெரும் மனவழி அந்த சாமி அடிக்கும், அந்த சாமிக்கு அந்த இடத்துல எல்லைக்கு உருவாகும். சரிங்க, 10வது மனவழி சாமியாடி பெருமக்களுக்கு கிடைக்கிற 10வது மனவழி என்ன அப்படின்னா, நம்பிக்கை. எந்த நம்பிக்கையோடு அந்த சாமி இருக்காங்களோ அந்த சாமிக்கே அந்த இடத்துல ஒரு சில பெரும் இடையூறுகள் நடக்கப்படுது, அந்த சாமியே மண்ணில் புதைக்கப்படுது, அந்த சாமியே விட்டு வெளியேறுது, அந்த சாமியே உடலில் பேசாமல் அந்த இடத்துல முடக்கப்படுது, அந்த சாமியே கண்ணை கட்டப்படுது, அந்த சாமியே வாய் கட்டப்படுது, அந்த சாமியே பேசாமல் அடங்கி ஒடுங்கி ஓடி ஒளியுது. அப்படிங்கிற ஒரு நிலை 10வது மனக்குறை மனவழி சாமியாடி வரும் மக்களுக்கு. கலிகாலம்னு சொன்னது உண்மை. சாதாரண மனுஷனை விட அந்த தெய்வத்தையே இவ்வளவு கட்டுகளும் உடக்குகளும், அந்த தெய்வத்தை கட்டுனாலும் கட்ட முயற்சி பண்ணாலும் அது நடக்காது, அரங்கேறாது. ஆனால் அந்த செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த சாமி பாதிக்கப்படும். ஒரு வெப்பம், எரிக்கிற வெப்பம் சுடும்ல, எரிக்காது. இது போன்ற தீய வினைகள் அந்த சாமிக்கு சுடும். அது போன்ற அந்த நிலை உருவாகும் போது அந்த சாமியாடிகள் படுற பாடு இருக்குல்ல, எப்படி சொல்றது அப்படின்னா, துடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துடிப்பு அந்த சாமியாடி ஒரு மக்கள் படுற அந்த வலி வேதனை, என்னையா நம்மளை காக்கிற சாமிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு மனசை விட்டு வெறுத்து கண்ணீரால அப்படியே ஆறுதலை தேடுவாங்க. சரி, இதெல்லாம் மனக்குறை. இந்த மனக்குறையெல்லாம் யாரால சரி பண்ண முடியும்? நான் சொன்னேன்ல, இந்த மனக்குறையெல்லாம் யாரால சரி பண்ண முடியுமா? எந்த சாமிக்காக இத்தனை வழிகளையும் தாங்கி நிற்கிறீங்களோ, இத்தனை மனக்குறைகளையும் தாங்கி நிற்கிறீங்களோ, அந்த சாமி தான் அதுக்கு தீர்வே. உங்களுக்கு முன்னாடி 1000 வழி இருக்கு, உங்கள் சாமி பின்னாடி நிற்கும். ஒரு முள் உங்களை குத்துனாலும் பாதி வழியை உங்களுக்கு கொடுத்துட்டு பாதி வழியை உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த சாமி வாங்கிக்கிறோம். நீங்கள் விடுற கண்ணீரில் முக்கால்வாசி நீங்கள் விட்டாலும் கால்வாசி உங்கள் சாமி கண்ணீர் விடும். நீங்கள் படுற வேதனையில் பாதியை கொடுத்துட்டு பாதி அந்த சாமி வாங்கிக்கிறோம். நீங்கள் படுற அந்த இடையூறுகள், பில்லி சூனியம் செய்வன ஏவல்களில் தடுத்து முன்னாடி நின்று உங்களை பாதுகாக்க, உங்களுடைய உடலை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சாமி. நீங்கள் அந்த இடத்துல கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நிற்கிறீங்க, நீங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் அந்த இடத்துல வலியை உணர்றீங்க அப்படின்னா அதுக்கு 3 மடங்கு உங்கள் சாமியும் வலியிலையும் வேதனைகளும் துடிக்குங்கிறது சத்தியமான உண்மை. எழுதி வச்சுக்கோங்க. ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் சூழ்நிலையால் சந்தர்ப்பங்களால் துடிக்கிற பெருமக்கள் இருக்கீங்களா, அந்த பெருமக்கள் துடிக்கிற துடிப்பு உங்கள் மேலே இருக்கிற சாமிக்கும் சென்று சேரும். அதனால் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோ.
இவ்வளவும் கடந்து, இவ்வளவையும் சகிச்சு, இவ்வளவையும் தாங்கி இந்த அளவு நீங்க நிக்கிறதுக்கு, சாமியாடி ஒரு மக்கள் ஊக்கமா நிக்கிறதுக்கு காரணமே உங்க மேல இருக்கிற சாமி தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. என்னடா மனசு பித்து பிடிச்சி என்னடா பண்ணணும், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு உருவாகும்ல. அந்த அந்த மனசை மறுபடியும் சரி பண்ணி உங்களை பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வர்றது அந்த சாமி தான். கலங்காதீங்க, மலை போல நிக்குது உங்க பின்னாடி, உங்களை காத்து நிக்கும்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி வரும் மக்களுக்கு அவர்களுடைய பிரதிபலனா, அதனுடைய பிரதிபலிப்பாக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.